அவர் விஜய் அவரோட அந்த 2026 பொறுத்த வரைக்கும் ஆஸ் பர் நியூமராலஜி வந்து அவருக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கிற டைமாக தான் இருக்குது. பட் என்னென்னா அவருக்கு ஒரு எதிரிகள் தொல்லை அப்படின்ற மாதிரியான விஷயமோ அல்லது கூட இருந்தே குழிபறிக்கக்கூடிய ஒரு விஷயமோ இருக்கும் அப்படின்னு அவரோட ஜாதகமே அதுக்கு தான் இடம் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டான ஒரு பாதையில் செல்ல விடாமல் தவறான ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு புஷ் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம். இப்போ அவருடைய ஜாதகம் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து எடுத்து இப்போ இந்த 2026க்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா 2026ல் பர்டிகுலராக இருக்கக்கூடிய பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவருக்கு வந்து பிப்ரவரி மந்த்துக்கு அப்புறமா ஒரு சேஞ்சஸ் அவருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிப்ரவரி மந்த்துக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி இன்னும் எக்ஸாக்டாக நம்ம வந்து சொல்லலாம். ஆமாம், 20th பிப்ரவரி அந்த பீரியடுக்குள்ள அந்த வித்தின் அந்த ஃபர்ஸ்ட் டு 20th பிப்ரவரிக்குள்ள ஒரு சேஞ்சஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏப்ரல் மந்த் இது நடக்குது, எலெக்ஷன் நடக்கக்கூடிய தன்மை அப்படின்ற மாதிரியான விஷயம் நடக்குது இல்லையா. ஸோ அதுவுமே வந்து அவர் பார்த்தோம்னா அந்த ஒரு பீரியட் அவருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு. பட் ஆனால் அவருக்கு பொறுத்த வரைக்கும் அவருடைய ஜாதகம் வச்சு நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னா கண்டிப்பாகவே அவருக்கு உள்ளுக்குள்ள தெரியும் நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரோம், எந்த அளவுக்கு நமக்கு வந்து வர முடியும் அப்படின்றது தெரியும். பட் என்னன்னா நம்ம கூட இருக்கக்கூடிய சில பேரைய நம்ம நம்பி அதை பேஸ் பண்ணி நம்ம சில விஷயங்கள் ஒரு கால்குலேஷன்ஸ் போடுவோம் இல்லையா. அதனால அவருக்கு சில பாதகங்கள் வரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அதை அவர் வந்து லேட் 2026லயே அவர் உணரக்கூடிய ஒரு தருணமே கண்டிப்பான முறையில் வரும்.